கர்ணன் கவசம் மற்றும் குண்டலத்துடன் பிறந்தது போன்று திமுக தலைவர் குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கே ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் என்ற நிலை இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எம்ஜிஆர் திடலில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக சார்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கடம்பூர் ராஜு 2026 தேர்தல் திமுகவிற்கு முடிவு கட்டும் தேர்தலாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க தயாராக இருக்கும் திமுக தலைமை அக்கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு உயர் பதவி வழங்க தயங்குவது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனக்கு வாரிசு அரசியல் என்பது அவர்கள் ரத்தத்தோடு ஊறியது. அதை எந்த காலம் திருத்த முடியாது, நியாயவாளத்தை நிறுத்த முடியாது, திமுக திருத்த முடியாது. அதான் இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இனி அடுத்து இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி துறைமுறை சொன்னா இதை விட வெக்க கெடுங்க. திமுக வேட்டைக்கு திட்டுனீங்களாம் அந்த வானத்தோட அந்த கட்சியில் இருக்கணுமா? சுயமரியாதை இயக்கமா அது? என்ன சொல்றேன் இன்னைக்கு என்ன முக ஸ்டாலின் ரைட்டு நீயாவது ஒரு 50 கட்சி அரைஞ்சிட்டு கொடியை டிசைன் பண்ணதுக்கு சிக்கல் போடுதாங்க, வேதனைப்படுதாங்க. அந்த கட்சிக்கு கொடிக்கு அதுக்குனால இல்லைங்க வருது. அது வரத்தான் செய்யும். இப்போ நம்ம கொடி அப்படிதான். நம்ம இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இந்த கொடி தான் தெரியும். நடந்த வரலாறா இல்லையா? இன்னைக்கு என்னமோ வெக்காலம் போட்டு இனிமே நாங்கள் தான் நிரந்தரம். எங்களுக்கு என்ன நிரந்தரம்? ஒரு நிரந்தரம் இல்லை. ஏதோ கருணை கவசகுண்டத்தோடு பிறந்த மாதிரி உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் நிரந்தரமா? எப்படி நிரந்தரமாகும்? நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க?